கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இந்த இடத்துல லாமேக்கு பத்தி நம்ம வாசிக்க முடியும். இந்த லாமேக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமத்துல 2 லாமேக்கு வராங்க. ஒன்று காயின் வம்ச வழியில வர லாமேக்கு, இன்னொன்னு ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேத் அப்படிங்கிற குமாரனை ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. அந்த சேத்தின் வம்சாவளியில ஒரு லாமேக்கு வராரு. அந்த சேத்தின் வம்சாவளியில வர்ற லாமேக்கு பிறந்த குமாரன் தான் நோவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நோவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே 182வது வயதுல லாமேக்கு நோவா பிறக்கிறாரு. அப்போ அவருக்கு பேர் வைக்கிறப்போ ஒரு சரியான தெளிவான மனநிலையோட அவர் பேர் வைக்கிறாரு. கர்த்தர் சபித்த இந்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை அவங்களுக்கு வைக்கிறாங்க. நோவா அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நோவாவின் தந்தையான லாமேக்கு நிச்சயமா நோவாவை கர்த்தருடைய வழியில நடத்தியிருப்பாரு. அவர் அப்படி நடத்தல அப்படின்னா நோவா நீதிமானாக வந்திருக்க முடியாது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அப்ப நோவாவுக்குள்ள இப்படி ஒரு நீதி எப்படி வந்துச்சு? நீதிமான் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தகப்பனா அவருடைய தாயாக இருந்திருக்கலாம். அப்போ லாமேக்கு கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கும் போதே நமக்கு தெரியுது அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய காரியங்களை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருப்பார். வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:17 சொல்லப்பட்டிருக்குது, உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லி. உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிற்றையை கொடுத்து வளர்க்கறது இல்ல. அவங்க அதுக்கு பதிலா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலாக இல்லை, ரொம்ப பெற்றோர்களை அவதிக்குள்ளாக்குகிறவர்களா வளர்ந்து வர்றாங்க. ஆனா இந்த இடத்துல லாமேக்கு தன்னுடைய பிள்ளையான நோவாவை கர்த்தருடைய சிற்றையில வளர்த்திருப்பாரு. நிச்சயமா நோவாவும் அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருப்பாரு. உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் அப்படின்னு இருக்குது. சிற்றை செய்து அந்த சிற்றையில வளர்ந்து வர்ற பிள்ளைங்க நிச்சயமா நல்ல வழியில நடக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அது என்னது ஆத்மாவுக்கு ஆனந்தம்? அப்ப ஆறுதல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட சரீரத்துக்கு தேவை. அப்ப நிச்சயமா லாமேக்கின் மகனான நோவா லாமேக்குக்கும் அவரோட மனைவிக்கும் அவர் தாய் தந்தைக்கு இவர் ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தை இவர் கொடுத்திருப்பாரு. இவர்களுக்கு ஆறுதலாகவும் இருந்திருப்பாரு, ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தை உண்டாக்கி இருப்பார். எப்படி ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்க முடியும்? எது ஆத்மாவுக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லும்போது, யாரு ஆண்டவரோட உறவாடுற மனுஷங்களா இருக்காங்களோ அவங்களோட ஆத்மா செம்மையா இருக்கும். அப்போ அவங்களோட ஆத்மா செம்மையா இருக்கும்போது அதை பார்க்கிற பெற்றோரோட ஆத்மா கூட சந்தோஷப்படும். அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் மகனை சிற்றை செய்து அந்த சிற்றையின் வழியில ஆண்டவரோட வழியில நடத்தும் போது அவன் உன் சரீரத்துக்கு தேவையான ஆறுதலையும் அளிப்பான், உன் ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தை உண்டாக்குவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப நோவா நிச்சயமாக தன்னோட பெற்றோருக்கு அவர் ஆறுதலாகவும் இருந்திருப்பாரு. அதே போல அவர்களுடைய ஆத்மாவுக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடியவரா இருந்திருப்பாரு. வேதத்துல ஏசாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஏசா தன்னுடைய தகப்பன் ஈசாக்கின் வாய்க்கு ருசிகரமான பதார்த்தங்களை சமைத்து கொடுக்கிறாரு. அப்போ இவரோட வாய்க்கு, ஈசாக்கினோட வாய்க்கு ருசியான பதார்த்தங்களை சமைச்சு கொடுக்கிறாரு. ஆனா ஏசா ஈசாக்கோட ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குனாரா பார்க்கும்போது நிச்சயமா இல்லை. அம்மா அப்பாவுக்கு அவங்க ரொம்ப ஏசாவும் அவனோட மனைவிகளும் ரொம்ப மன நோவா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். வேதத்துல 3 யோவான் புஸ்தகத்துல
1 முதல் 4 முடிய வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த இடத்துல அவர் எழுதுறாரு, மூப்பனாகிய நான் காயுவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல அந்த கடிதத்துல அவர் என்ன எழுதுறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மனுஷனோட ஆத்துமா வாழும்போதுதான் அவன் எல்லாவற்றிலுமே வாழ்வான். அதாவது சரீர பிரகாரமான நன்மைகளையும் அவன் அனுபவிப்பான் அப்படின்னு எழுதுறாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு வந்து ரிப்போர்ட் சொன்னாங்க, நீ சத்தியத்துல நடக்கிற அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14 15 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் சொல்லி இருக்கிறது போல, அவர் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினால நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சத்தியத்துல பிள்ளைகள் நடக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு பிறந்த பிள்ளைகளானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, சத்தியத்துல நம்ம நடத்தி நம்ம சுவிசேஷத்தினால பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, அவங்க சத்தியத்துல நடக்கும்போது நிச்சயமா அவங்க நம்ம ஆத்மாவுக்கு இன்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. லாமேக்கு தன்னுடைய மகனாகிய நோவாவுக்கு நிச்சயமா கர்த்தருடைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்படி இருந்ததுனாலதான் நோவா தன் காலத்துல இருந்த மனுஷங்களுக்குள்ள உண்மையும் உத்தமமுமா வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, உலகத்துக்கு வந்த பேராபத்துல இருந்து ஆண்டவர் அவரை தப்புவித்தார். அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழியை கற்றுக் கொடுக்கும் போது, அவர்களை கர்த்தருடைய சிற்சையில நடத்தும் போது, அவங்க நம்ம ஆத்துமாவுக்கு இன்பத்தை உண்டாக்குவாங்க, நமக்கு ஆறுதலான பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த சத்தியத்திற்காக நன்றி. ஆவியானவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்த, சத்தியத்திலே நடத்தி அதன் மூலமாக வருகிற இன்பத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் ஆத்துமாவுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக, எங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியவர்களாக இருக்கும்படி அவர்களை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலே போதித்து நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.